கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். நண்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த உலகத்துல நமக்கு நிறைய பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா நம்ம எனக்கு ரொம்ப பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கு, என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பாடு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா யோபுவோட பாட குறிச்சு நமக்கு தெரியும். யோபு ரொம்ப பொறுமையா இருந்தாரு. அவருக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் யோபு 1ஆம் அதிகாரத்துல அவர் நிறைய பாடுகள் பட்டார். ஆனா யோபு 42ஆம் அதிகாரத்துல அவர் பட்ட பாடுகளுக்கு இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொண்டாரு. அதே போல நமக்கு எந்த பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி அதுல ஆண்டவருடைய நாமம் வெளிப்படும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட, என்ன பாடு வந்தாலும் அந்த பாடை நான் சகித்து கொள்ள தாராளமா இருக்கேன், நான் அதை சகித்துக் கொள்கிற மனப்பான்மை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். பாடு மட்டும் நம்ம யோசிக்காம அந்த பாடுகள் வழியா நம்ம கடந்து செல்லும் போது அது மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இந்த உலகத்துல வாழுகிற கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் நமக்கு பாடுகள். ஆனா இந்த பாடுகளை நம்ம கடந்து சென்றோம் அப்படின்னு சொன்னா பரலோகத்துல நம்ம பலன் மிகுதியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய கிருபையினால அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். அவர் நம்முடைய திராணிக்கு மேலா நம்மளை சோதிக்கப்படுகிறதுக்கு ஒரு நாளும் விட மாட்டாரு. திராணிக்கு மேலாக நம்ம சோதிக்கப்பட விடாதபடி அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி நாமளும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். பாடுகளின் வழியாய் நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு நாட்களும் இந்த பாடுகளை நீர் எதற்காக கொடுத்தீர் என்று சொல்லி அவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்கள், அந்த பாடுகளின் வழியா நம்ம ஸ்தோத்திரங்கள் செலுத்தி கடந்து செல்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்கிற அப்பா இந்த உலகத்து பாடுகள் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல தகப்பனே. அப்பா, நாங்க இந்த பாடுகளின் வழியாய் கடந்து சென்று நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, யோபை போல நாங்க பாடுகளின் வழியாய் கடந்து செல்லும் போது பொறுமையோடு இருக்க எங்களுக்கு பலன் தாங்க. அப்பா, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறடிக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.